வெளி மாநிலங்களில் இருந்து வந்து புதுச்சேரியில் அறை எடுத்து தங்கி செயின் பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்டு வந்த மகாராஷ்டிரா மற்றும் தமிழக வாலிபர்களை புதுச்சேரி போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி முதலியார்பேட்டையை சேர்ந்தவர் கலைவாணி. இவர் கடந்த 2ஆம் தேதி மாரியம்மன் கோவில் பின்புறம் நடைபயிற்சி சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது ஹெல்மெட் அணிந்து வந்த மர்ம நபர் கலைவாணி அணிந்திருந்த 3 சவரன் செயினை பறித்து சென்றார். அதே நேரத்தில் முதலியார்பேட்டை மற்றும் ரெட்டியார்பாளையத்தில் சாலையில் நடந்து சென்ற பெண்களிடமும் அதே ஹெல்மெட் அணிந்த மர்ம நபர் கைவரிசை காட்டியுள்ளார். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பெண் முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்தனர். மேலும் ரெட்டியார்பாளையம், முதலியார்பேட்டை, உருளையன்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள சிசிடிவி காட்சிகளையும் போலீசார் ஆய்வு செய்தனர். அதில் ஹெல்மெட் அணிந்து செயின் பறிப்பில் ஈடுபட்ட மர்ம நபரின் இருசக்கர வாகன எண் தெரிய வந்தது. இதனை அடுத்து தனிப்படை போலீசார் தமிழகம், ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களையும் தேடி வந்தனர். இந்த நிலையில் அவர்கள் சென்னையில் பதுங்கியிருப்பது தெரிய வந்தது. இதனை அடுத்து 3 பேரையும் கைது செய்த போலீசார் புதுச்சேரிக்கு அழைத்து வந்து விசாரணை செய்தனர். அந்த விசாரணையில் மகாராஷ்டிராவை சேர்ந்தவர் அமுல் என்பதும், இவர் மீது 30க்கும் மேற்பட்ட செயின் பறிப்பு வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் தெரிய வந்தது. மேலும் தமிழகத்தில் செயின் பறிப்பில் ஈடுபட்ட அவரை தமிழக போலீசார் கைது செய்து புழல் சிறையில் அடைத்திருந்தனர். கடந்த வாரம் சிறையிலிருந்து ஜாமீனில் வெளியே வந்த இவர் சிறையில் இருக்கும்போது பழக்கம் ஏற்பட்ட சென்னையை சேர்ந்த ஷாகுல் ஹமீது மற்றும் மூர்த்தி ஆகியோருடன் இணைந்து புதுச்சேரியில் அறை எடுத்து தங்கி செயின் பறிப்பில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதையடுத்து அவர்களிடம் இருந்த 23 கிராம் தங்க செயின் மற்றும் திருட்டுக்கு பயன்படுத்திய மோட்டார் சைக்கிள், 3 செல்போன்கள் மற்றும் 55,000 ரொக்கம் ஆகியவைகளை பறிமுதல் செய்த போலீசார் 3 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.